மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷ்ணன் வேதநாயகம் இன்று ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முதல் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளுக்கும் மிகுந்த என்னுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உங்களுக்கு முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நாங்கள் முக்கியமாக பார்க்க போகின்ற ஒரு விடயம் 5 பாயிண்ட்கள், 5 விடயங்களை பற்றி நான் இன்று சொல்ல போகிறேன். அதாவது ஒரு படுக்கை அறையிலே ஆண் பெண், அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது ஆண் பெண் துணைகளாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். 5 முக்கியமான விடயங்களை இந்த ஆண்களும் பெண்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது நீங்கள் சாக மட்டும் இதை மறக்கக்கூடாது. உங்களுடைய வயது உண்மையாக எனக்கு சொல்ல போனால் எனக்கு என்னுடைய ஒருவர் இருக்கிறார், ஒரு நண்பர். அவருடைய வயது 88, அவருடைய மனைவியினுடைய வயது 75. இன்னும் அவர்கள் அழகான பாலுறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவருக்கு சொல்லியும் இருக்கிறேன், உங்களுடைய கதையை நான் கட்டாயமாக சொல்லுவேன் என்று சொல்லி, டாக்டர் கட்டாயமாக சொல்லுங்கள், அதிலும் இன்னொன்றை நீங்கள் சொல்லுங்கள், நான் இவ்வளவு காலமும் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த செக்ஸ் லைஃப், ஹெல்தி செக்ஸ் லைஃப், அதாவது ஆரோக்கியமான பாலியல் உறவு என்பதை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். எனவே இன்று நான் 5 ஒரு படுக்கை அறையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சுமூகமான பாலியல் உறவு இருக்க வேண்டும் என்றால் 5 முக்கியமான விடயங்களை பற்றி நான் சொன்னேன். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை வாழ்வது ஒரு முறைதான். திருப்பி உங்களுக்கோ எனக்கோ மீண்டும் ஒரு சான்ஸ் ஒருபோதுமே கிடைக்காது. எனவே வாழ்வது ஒரு முறை. அந்த வாழ்வை நாங்கள் ஒழுங்காக ஆக்க வேண்டியது மிகவும் முக்கியம். வேறொரு சான்ஸே கிடையாது. அதாவது அண்மையிலே கூட ஒருவர் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு சொன்னார், டாக்டர் உங்கள் நிகழ்ச்சியை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வயது 68, ஆனால் அந்த காலத்திலே உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டிருந்தால் இன்னும் என்னுடைய செக்ஷுவல் லைஃபை நான் மிகுந்த ஒரு நன்மையாக வைத்துக் கொண்டிருப்பேன். இப்போது எனக்கு வயது போய்து விட்டது. நான் சொன்னேன், இல்லை, உங்களுக்கு வயது போகவில்லை, 68 என்பது இன்னுமே நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். முக்கியமான 5 விடயங்களை நான் சொல்ல வேண்டும். முதலாவதாக சம்மதம் முக்கியம். ஒரு ஆணுக்கும் பெண்ணும் இருவருமே தொடர்பு கொள்ளுகின்ற போது ஆணினுடைய சம்பந்தம் முக்கியம், பெண்ணினுடைய சம்பந்தம் மிக முக்கியம். இது சாதாரணமாக ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த நேரமே அவர்கள் செக்ஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் கட்டாயமாக அந்த பெண்ணினுடைய சம்மதத்தை பெற வேண்டும். முதல்ல சம்மதம். 2வதாக நான் எல்லாருக்கும் சொல்வது, இப்பயும் கூட 28 வயசுடைய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் அவசரம் வேண்டாம். உலையிலே அடுப்பிலே உலையை வைத்து போட்டு வந்து மனைவியுடனோ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடனோ நீங்கள் உங்களுடைய கணவருடனோ உங்களுடைய ஆண் துணையுடனோ பாலியல் உறவை ஒருபோதுமே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். எனவே அவசரம் வேண்டாம். கிணற்று தண்ணீரை வெள்ளம் ஒன்றுமே கொண்டு போகாது என்று எங்களுடைய பழைய காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். எனவே 2வதாக அவசரம் வேண்டாம். 3வதாக பேச தயங்காதீர்கள். அதாவது ஊமை படம் போல், பேசாதவர்களின் படம் போல் தயவு செய்து நீங்கள் செக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு பிரயோசனமும் இல்லை. அது பெண்கள் தங்களுக்கு உச்சக்கட்டம் வருகின்ற போது வாயிலிருந்து ஏற்படுகிற சத்தமாக இருக்கலாம், ஆண்கள் கதைப்பதாக இருக்கலாம். ஒருபோதுமே பேச தயங்காதீர்கள். இந்த இடத்திலே பெண்கள் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய பாலியல் உறவு அல்லது பாலியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக பாலியல் உறவு கொள்ளுகின்ற போது பேச வேண்டும். ஆனால் எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய பகுதிகளிலே பெண்கள் பேசுவது என்பது மிக குறைவாக இருக்கிறது. சத்தம் மூடி வாயை மூடிக்கொண்டுதான் அவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்திலே ஆண்கள் உங்களை தூண்டுகின்ற போது எந்த பகுதியை தூண்டினால் உங்களுக்கு அதிகபட்ச இன்பம் ஏற்படுகிறதோ அதை அவர்களுக்கு வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. ஏனெனில் நீங்கள் தொடர்பினை வைத்துக் கொள்வது உங்களுடைய உறவுடன், உங்களுடைய கணவருடன். என்றபடியால் என்னுடைய கணவருடன், என்னுடைய மனைவியுடன் நான் பாலியல் உறவு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஒரு வெட்கவும் இல்லை, ஒரு தயக்கவும் இல்லை.
அதற்காகத்தான் நாங்கள் திருமணம் முடித்தோம். திருமணம் என்பது எங்களுக்கு கொடுக்கப்படுகிற செக்ஸ் பண்ணுவதற்கு, பாலியல் உறவை வைத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்படுகின்ற, அரசாங்கத்தினாலே கொடுக்கப்படுகின்ற ஒரு மேரேஜ் சர்டிபிகேட் என்பது ஒரு லைசன்ஸ். என்றபடி நாளை ஒருபோதுமே பேச தயங்காதீர்கள். பேசுகின்ற போது இருவருக்கும் இடையிலே இருக்கிற உணர்ச்சியல், செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் டிபிடோ, பாலியல் ஆசைகள் எல்லாம் நன்றாக அதிகரிக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. எனவே மூன்றாவதாக சொன்னேன், பேச தயங்காதீர்கள். நான்காவதாக, இருவருக்கும் இடையில மரியாதை முக்கியம், ரெஸ்பெக்ட் முக்கியம். ரெஸ்பெக்ட் முக்கியம். அதாவது நான் அண்மையிலே கூட ஒருவரை சந்தித்த போது அவர் சொன்னார், வெளிநாட்டிலே அவர்கள் பாலியல் உறவு கொண்ட பிற்பாடு, ஆண்களும் பெண்களும் பாலியல் உறவு கொண்ட பிற்பாடு அந்த ஆண் அந்த கட்டிலே அப்படி அமர்ந்திருப்பாரா, அந்த பெண் தன்னுடைய உடுப்புகளை எல்லாம் போடு மட்டும். ஆனால் எங்களை நான் என்ன நடைபெறும் என்றால், ஆண் வேலை முடிஞ்சுடன் டக்குன்னு கட்டிலே திரும்பி கதவை திறந்து கொண்டு வெளியிலே போய் விடுவார். இருக்கிற பெண் தன்னுடைய மனைவி உடுப்பு போட்டாரா இல்லையா அந்த ஆணுக்கு தெரியாது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள், செக்ஸ் வைத்துக் கொண்ட பிற்பாடு அந்த பெண்ணுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணி கைகளை கொடுத்து, யூ கோஆபரேட்டட் a lot, நீங்கள் எனக்கு நல்லாக ஒத்துழைத்தீர்கள், ஐ ஹேட் a very nice time என்று சொல்லி போட்டுத்தான் போவதை காணுகிறோம். அந்த முறை எங்களுடைய பகுதிகளிலும் பின்பற்றப்பட வேண்டும். எனவே மரியாதை மிக மிக முக்கியம். மரியாதை மிகவும் முக்கியம். மரியாதை கொடுத்துத்தான் மரியாதை வாங்க முடியும் என்று சொல்லுவார்கள். எனவே இது மிகவும் முக்கியமானது. எனவே ரெஸ்பெக்ட் ஈச் அதர், அதுவும் மிக மிக முக்கியமானது. அதே நேரத்திலே ஆண்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், நீங்கள் உச்சக்கட்டம் அடைந்தவுடன் தள்ளி படுக்க வேண்டாம். எனவே பெண்களுக்கு உச்சக்கட்டம் அடைந்தவுடன் நீங்கள் ஆண்கள் தள்ளி படுக்க வேண்டாம். இருவருமே உச்சக்கட்டம் அடைந்தவுடன் அதே நிலைமையிலே ஒரு 15 to 20 நிமிடங்கள் இருப்பது மிகவும் முக்கியம். ஆண்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய விந்து வெளியே வந்தவுடன் என்னுடைய வேலை முடிஞ்சு சொல்லி கட்டிலே திறகி போய்விடுவார்கள். அப்படி அல்ல, பக்கத்திலே இருப்பது மிக மிக முக்கியம். அந்த பக்கத்திலே இருந்து ஒரு பெண்ணினுடைய உடலை தடவுவது என்பது அந்த பெண் ஒரு விரும்புகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. எனவே நான்காவதாக சொன்னேன், மரியாதை முக்கியம். அடுத்ததாக கவனித்துக் கொள்ளுங்கள், இருவருக்குமே திருப்தி அவசியம். ஒரு நாளில் எத்தனை தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வருகிறது, இதுதான் பிரச்சனை. பல பேர் இந்த பிரச்சனையினாலே விவாகரத்து பெற்றிருப்பதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இருவருக்குமே திருப்தி மிக மிக முக்கியம். ஆண்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், முதலிலே பெண்களுக்குத்தான் உச்சக்கட்டம் ஆர்காசம் ஏற்பட வேண்டும். அதன் பிற்பாடு நீங்கள் உச்சக்கட்டத்தை அடையுங்கள். இது ஒரு தாரக மந்திரமாக, இது ஒரு பாலியல் லைஃப்ல, செக்ஷுவல் லைஃப்ல இது ஒரு கோல்டன் ரூல், இது ஒரு தாரக மந்திரம். எனவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இருவருக்குமே திருப்தி மிக மிக அவசியம். முதலிலே பெண்கள் திருப்தி அடைய வேண்டும், ஆண்கள் திருப்தி அடைய வேண்டும். எனவே நான் 5 பாயிண்ட்களை இப்போது சொன்னேன். முதலாவதாக அவசரம், சம்மதம் முக்கியம். இரண்டாவதாக அவசரம் வேண்டாம். மூன்றாவதாக பேச தயங்காதீர்கள். நான்காவதாக சொன்னேன் திருப்தி, மரியாதை மிக முக்கியம். ஐந்தாவதாக சொன்னேன் இருவருக்கும் திருப்தி ஏற்படுவது அவசியம். இந்த 5ஐயும் நீங்கள் பார்த்து நடப்பீர்களாக இருந்தால் உங்களோட செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை மிக மிக உன்னதமாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பிடித்திருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.